ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து நான் தேர்ஸ்டே அதுமாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. போவாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். தேர்ஸ்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. ஒரு 5:30க்கெலாம். அந்த அன்றைக்கி நான் ஃபீடிங் மேக்ஸியில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைக்காக கொஞ்சம் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்தோன்னே லைட் போட்டதுக்கப்புறம் தான் மீன் தொட்டியில் இந்த மீன் மெதுவாக நகருது. அதுக்கு கூட குளிரும் போல், தண்ணிக்குள்ளேயே இருந்தால் கூட அதான் வந்து அது கூட இன்னும் முழிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வெளியே வந்த அத்தை வந்து வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு தண்ணி வந்து பற்ற வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தம்பி பாப்பாவுக்கு 2 பேர்த்துக்கு வந்து வெண்டைக்காய் மட்டும் சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெண்டைக்காவும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தேன். நாள் தான் வண்டியிலேருந்து கீழே விழுந்து நல்லா அடிபட்டிருக்கு. நம்ம குட்டி மினி விலாக் ஒன்று போட்டிருந்தானே பார்த்தீங்களா, மகிழினி கிட்ஸாக இருக்க ஒரு லோனை பற்றி. அதில் வந்து பார்த்துட்டு நிறையா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணிலாம் என்ன விசாரிச்சிங்க. ஸோ வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுநாள் காலையில் சுத்தமாக எந்திரிக்கவும் முடியலை. ஆனாலும் சரி அப்படியே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. நமக்கு அந்த காலில் நல்லா எலும்பு மேலே அடிபட்டிருக்கு. ஸோ வந்து அந்த 2 காயத்துலேயும் நம்ம பிரண்டும் படுக்க முடியல. அந்த புண்ணோட வலிக்கு எனக்கு பெருசாக தூக்கமும் வரல. சரி வேலையும் இருக்கலடா, எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எந்திரிச்சு வந்து பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். மணி வந்து ஒரு 7:00 எந்திரிச்சிட்டானா 7:00 போய் வந்து ஃபோட்டோ ஷூட் வேறு பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வந்து அதனால தான் வந்து கொஞ்சம் வெள்ளனா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த புடனி கை இதெல்லாம் வந்து நாள் வலியே தெரியல. விழுந்த அன்னைக்கு வந்து அந்த அடிப்பட்ட காயத்தோடு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்கையில தான் தெரியுது எங்கெங்கே அடிபட்டிருக்கு அப்படின்றதே. அப்படியே ஒரு மாதிரி ரத்த கட்டு மாதிரி வந்து பெயின் பாடி ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வந்து டயர்டாகி உட்காந்து படுத்தேன் அப்படின்னா சுத்தமாக நம்ம ஃப்ளாட் ஆக்கிரும். ஸோ வந்து படுத்துறக்கூடாது, உட்காந்துடக்கூடாதேடா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இதுக்கு அதுக்குன்னு பூனைக்குட்டி மாதிரி ஓடிக்கிட்டே சமைச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் மணியும் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக மேலே போயிருந்தோம். பின்னாடி ஜிப் இருக்குல்ல, அந்த ஜிப்பில் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறக்கு அந்த இதுக்கு காம்படிஷனுக்கு 150 rupees காசு வச்சு விட்ருக்கேன். பாய். சூப்பர். லைட்டாக போட்டிருக்கோம்ல, பார்த்து போங்க. டைம் ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப லேட்டு. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃபீடிங் மேக்ஸிக்கு கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதை வந்து எடுத்துட்டு லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்லவே இல்லை, காலில் அடிபட்டுருச்சுங்க. பைக்ல இருந்து கீழே விழுந்து. ஆமா, உள்காயம் முழங்கால, முழங்கையில, இந்த கையில, காலெல்லாம் அடி. ஊமடிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிங்க. என் வண்டி அது நாள் நேத்து தெரியவே இல்லை வலி பெருசா. காலில், முழங்கால, கையை கட்டு. கையில 2 முழங்காலையும் கழுத்து வலிக்குது. பின்னாடி முதுகுல ஹேண்ட்பேக் இடிச்சிருச்சு. டாங்குடு. என் வண்டியை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வண்டியை டிஷர்ட் எப்போ எடுத்தது? கோவா. ரித்வின் என்னன்றான், இந்த புது ஸ்கூட்டி உனக்கு ஓட்ட தெரியாம போச்சா? நல்ல வண்டி போயிருச்சு. நல்ல வண்டி சொன்ன, நல்ல வண்டி. கொஞ்சம் வெயில் நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி கையோட மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மிஷினில் ட்ரெஸ்ஸை வந்து லோட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழேயே இறங்க ஆரம்பித்தேன். பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மணி எல்லாருமே டியூட்டிக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நேற்று விழுந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊமடியாக விழுந்தது. பயங்கர பெயின், ஷோல்டர்லாம் ரொம்ப பெயின். அப்படியே தூக்கமாக வருது. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. மகிழினி கிட்ஸார்லையும் போய் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளும் இன்னும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட எடுக்காமல் இருக்கேன். 3 பீஸ் செட்லாம் நம்ம பேஜில் இப்போ 3 பீஸ் செட்டுமே நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோங்க. இன்னும் அதோட அஃபிஷியலான ஒரு வீடியோவோ ஃபோட்டோ ஷூட்டோ தான் நான் எதுவும் பண்ணலை. மேபி நாளைக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மிஷினில் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்து போட்டு விட்டுட்டு நின்றுட்டுருக்கேன். அப்பாவும் நானும் கொஞ்சம் ப்ளீஸிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். அப்பா இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மொபைலில் பார்த்துட்டு அப்லோடெலாம் போட வேண்டியதெல்லாம் அப்லோட போட்டுட்டு நான் மேலே மகிழினி கிட்ஸாருக்கு போகிறேன். அப்படியே பார்ப்போம் இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. செம்ம வெயில், குளிர் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்தளவுக்கு வெயிலும் அடிக்குது.
ஸோ டயர்ட், கீழே ஓடிட வேண்டியதான். இதுக்கு மேலே வெயிலில் நிற்க முடியாது. பொங்கல் வரப்போகுது, அதுக்காண்டி மகிழினிக்காக மாமா வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து தைச்சிட்டு வந்தார். அளவு வந்து கொடுத்து விட்ருந்தேன், அதை ஒரே நாளில் உட்காந்து தைச்சிட்டாரு. பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அக்கா நான் எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். இதை போட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா சைஸ் பார்க்கணும், பட் வந்து போட்டால் அடுத்த கழட்ட மாட்டா அப்படின்றனால பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஷாலில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு சாரியோட இது போல் அதை அப்படியே ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒன்றா ஸ்டிச் பண்ணியிருந்தார். நாங்கள் அதை வந்து ஷாலில் ஒரு சைடு மட்டும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே பாவாடையில் வந்து பெல்ட் மாதிரி போடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நானும் சங்கீதாக்காவும். 2 சைடுமே உள்ள வச்சு கட்டிட்டோம்னா இப்படி சைடா வந்துரும்ல, சேலை மாதிரி பாதி இடுப்பு, பாதி இடுப்புக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதுல மட்டும் ஏதாச்சும் இந்த மாதிரி இதுல வைக்க முடியாது. நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்சேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுமே அம்மாங்க வீட்டில் தாங்க எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சாதம், அது கூட வந்து சாம்பார், அகத்திக்கீரை பொரியல் வந்து அத்தை செஞ்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். காக்கா வேற கத்திக்கிட்டே இருந்துச்சு சாப்பிட சாப்பிட. சரின்னு சொல்லிட்டு தான் கை கழுவிட்டு திரும்பி வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து காக்காய்க்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அழைப்பு. ரித்வீனும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ரித்வீனுக்கு வந்து ஃப்ரைடே அவங்க ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ வந்து போகுது. ஸோ வந்து அதனால் பாப்பாவுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days லீவு. ரித்வீன் வந்து சயின்ஸ் எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்த அனிமல் ஹோம் வந்து சயின்ஸ் எக்ஸ்போக்கு வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக ரித்வீனுக்கு வந்து கொஞ்சம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு தடவையும் உட்காந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தான். அந்த அன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஐபிஐ அவரோட பர்த்டேவுக்காக வந்து எங்கள் ஆத்தூர் தொகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு டோக்கன் வாங்கி அத்தை வந்து வச்சுருந்தாங்க. சரி 3ஐயும் வந்து தூக்கிட்டு வர முடியாதுன்றதுக்காண்டி அத்தை வந்து 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு அவங்களது நான் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். சும்மா சின்னதாக ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு gift மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களையும் வந்து கீழே விட்டுட்டு மேலே கொஞ்சம் மகிழினி கிட்ஸ் சார்லேயே வேலை இருந்துச்சுங்க. 7 to 14 இயர்ஸ்க்கான பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து அதுக்கான வீடியோஸு லேபிள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே புதுசாக ஒரு கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா வேலையாக சிஸ்டமில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான பார்கோடு லேபிள் எல்லாமே எடுத்து ஒட்டிடுவாங்க. ஏன்னா ஆர்டர் போகையில் மாற்றி வந்து பில்லு கழிச்சிடறோம் அப்படின்றதுக்காண்டி. நைட் வந்து டின்னருக்கு அம்மா வந்து இட்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் மேலே என்னோடய வேலையை முடிச்சுட்டு கீழே வரக்குள்ளே வந்து அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்க 2 பேர் அத்தை வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி தான் நானும் சாப்பிட்டுட்டு 2 பேரையும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாலை மட்டும் காய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நானும் மகிழினி, ரித்வீன் 3 பேர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைட்டாக வந்து உப்பு வறுத்து வேது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அடிப்பட்டதுக்கு ரத்தக்கட்டெல்லாம் இருக்குல்லங்க, அந்தந்த இடத்துல வந்து அந்த சூடாக அந்த துணியில் வந்து உப்பு வறுத்து நம்ம போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து பிள்ளைங்களுக்கு பாலையும் ஆற்றி கொடுத்துட்டு அந்த உப்பெல்லாம் வறுத்து நானும் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மகிழினிக்கு ரெட்டை குடுமி வந்து போட்டுவிட்டேங்க. நான் இது வரைக்கும் யார் தலையிலையும் இப்படி ரெட்டை குடுமிலாம் போட்டதே இல்லை. பாப்பா எனக்கு ரொம்ப ஆசை, வா பாப்பா அப்படின்னோன்னா அமைதியாக வந்து நின்றுட்டு இருந்தா. சூப்பராக போட்டு விட்ருக்கேன் பாப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ரெட்டை குடுமிலாம் போட்டு விட்ருக்காது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து அந்த டிசைன் ஜடை அதெல்லாம் பின்னவே தெரியாதுங்க. சொல்லப்போனால் பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக இருக்க ஹேராக இருந்தால் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நானும் பழகியிருப்பேன். பாப்பாவுக்கு டிசைனாக செய்ய விட்டுருக்கலாம். பாப்பாவுக்கு வந்து கர்லி ஹேராக போயிடுச்சு. அவளுக்கு இந்த மாதிரி வந்து ரெட்டை குடுமி, ஒத்த குடுமி இதெல்லாம் எங்கள் அத்தை தான் வந்து போட்டுவிடுவாங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தம்பி மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு போவான். ஸோ வந்து எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. ஏன்னா நாள் நைட் வந்து ஒரு இன்சிடெண்ட்டுங்க. நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. நைட் 10 o'clock பார்த்ததுலேருந்து ஒரே அப்செட்டு. அதை எப்படா ரெட்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். 8:30க்கு மேலே இது சுத்தமாகவே ஒர்க் ஆகவே இல்லை. நம்ம மெயிலெலாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மெயிலு ப்ளஸ் அது கூட வந்து ரெக்வஸ்ட் ஃபார்ம்லாம் மாதிரி வந்து அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். வித்தின் 24 hours இல்லைன்னா 3 days ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அதெல்லாம் எடுத்து வச்சு ரிவ்யூலாம் சப்மிட் பண்ணி வச்சுருக்கோம். இனி எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்றதான் தெரியலை. அது வரைக்கும் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்தா அதில் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தோம். யாராச்சும் 8:30க்கு மேலே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எங்கே போகிறீங்க இப்போ? என்ன ஆச்சு இன்னைக்கு ரித்வினுக்கு? என்னவா ஸ்கூலில் என்ன பண்ணுறானாமா? என்ன பண்ற பாப்பா? அண்ணே எக்ஸிபிஷன் சொல்லிருக்கு. எக்ஸிபிஷனா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவானா? வாங்குவானா வாங்க மாட்டானா? சரிங்க வா.
அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் ஃபாதர்ஸ்லாம் அலோடு இல்லையாம்மா? சரி பார்த்து போயிட்டாங்க. பாய். பார்த்து மெதுவாக போங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 3 மணிக்கு தான் கிளம்பி இருந்தோம். அந்த அன்னைக்கு காலையிலே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். பட் வந்து ரித்வின் ஒரு கண்டிஷன் வந்து ஒன்று போட்டு போயிருந்தாங்க. நீங்கள் காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மூட் ஆஃப் ஆயிரும், நான் அழுக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால், சரி எதுக்குடா வம்பு, ஒரு 3 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு போனால் ஸ்டூடெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு மேலே வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயையோ வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறத நான் ஆர்வமாக இருந்தேன். சரி எப்படி சொல்கிறான்றத பார்க்கலாம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போனேன். பட் வந்து நடக்கலை நான் நினச்சது. முடிஞ்சிருச்சு. ஒரு 2:30க்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கூலில் சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவன் பண்ண ப்ராஜெக்டாச்சும் அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த ப்ராஜெக்டையும் அப்படியே வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ரித்வின் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரே சண்டை. நான் வந்து உன்னை ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நீ பார்க்க வருவேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன், நீ ஏன் வரலன்னு கேட்டான். நீ தாண்டா நான் வந்துட்டு போனா அப்படின்னா நான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நான் அழுக வைக்க வேணான்னு சொல்லிட்டாண்டா நானும் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ போய் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து ரொம்பவுமே ஹார்ஸாகவே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன அப்படியே வந்து நார்மல் ஆகிட்டான். நாங்களும் வந்து கிளாஸில் இந்த எல்லா அசைன்மெண்ட்டையும் ஒவ்வொன்றா வந்து சுற்றி பார்த்துட்டு, பாப்பா இப்போலாம் நீ பண்ணுவியா பாப்பா அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேட்டுட்ருந்தேன். நானும் பண்ணுவேம்மா, நானும் சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எங்கள் கிளாஸு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் வந்து மகிழினி தான் எனக்கு சுற்றி காட்டினா சொல்லப்போனால் இந்த வாட்டி. ஸோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவையும் வந்து கிரவுண்டில் விளையாட விட்டுட்டு இருந்தேன். உங்கள் அண்ணா நான் சொல்ல நீ வரக்கு வேணாமா அப்படின்னு சொன்னனால தான் நம்ம லேட்டாக உட்கா எங்க அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட்லேருந்து நட. அவுட் ஆகாமல் நீ ஃபஸ்ட்டு நடந்தீங்கன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன். நோ மண்ணை தொடவே கூடாது. எண்ணெய் சேர்த்து குறைச்சிட்டோம். ஏய் எக்ஸிபிஷன் நீ எனக்கு சொல்லியே காட்டல. எனக்கு எங்க சொன்னியா நீ? எனக்கு சொன்னியா? நாங்க வந்தோம், நீங்க எல்லாம் மேலே போயிட்டீங்க. வந்து இப்போ உங்க கிளாஸை வெறும் கிளாஸை பார்த்தா கேளு பாப்பாவை. பாய் சொல்லிடு. சரி வா போலாம். ரித்வீனும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அழுதுட்டு இருந்தான். நீ எப்படி வராமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. செப்பில் வந்து ரொம்ப ஆசையாக இருந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் அந்த அன்னைக்கு காலையில் பேங்க்குக்கு வேறு போயிட்டாங்க. மணிட்டு அப்பயும் சொன்னேன் ஒரு 2:30க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றனால தான் நாங்களும் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.